மணல்லாம் கலந்து அழகாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடுவோம். உட்காந்ததுக்கப்புறம் வைக்கணுமா? கொஞ்சம் செடி பாருங்கள், எனக்கு அரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கவரை போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. இந்த செடியும் அந்த செடியும் ஒரே கட்டாக கட்டி இங்கே வச்சுட்டு அம்மா உட்காந்துக்க போகிறாங்க. இதுதான் பாப்பாவுடைய ஆனுவல் டே ட்ரெஸ்ஸு. இப்போ வலையில் எடுக்க வந்திருக்கோம். இப்போ பேக் வந்து 338 ரூபா. இதோட ரேட்டு 338 ரூபா. இன்னைக்கு மொத்த பர்ச்சேசிங் இவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ட்ராவல் விலாக் தான் வரப்போகுது. நகைக்கு வந்து நான் வட்டி கட்டுறதுக்காக இப்போ கிளம்பியிருக்கேன். நம்ம புது வீடு கட்டுறதுக்காக எல்லா நகையும் பேங்க்கில் தான் ஈட்டுக்கு வச்சுருக்கேன். வருஷத்துக்கு ஒரு டைம் புதுப்பிச்சு வட்டி கட்டி ஆகணும். அந்த டேட் வந்து இப்போ வந்துடுச்சு. இங்கேருந்து கனரா பேங்க்கு போயிட்டு, செய்ததப்பில் தான் கனரா பேங்க்கு போயிட்டு நகைக்கு வந்து வட்டி கட்டி புதுப்பிச்சு வச்சுட்டு அங்கேருந்து உடனே கத்தாழைக்கு அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். இந்த மாதம் ரேஷன் கார்டுக்கு பொருள் இன்னும் வாங்கலை. போயிட்டு கைரேகை வச்சு பொருளை வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் 4:30 மணிக்குள்ளே நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாகணும். பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, அவங்க வரத்துக்குள்ளே நான் வந்தாகணும். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டேன். தொடர்ந்து நீங்கள் பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பவும் போல் என்னுடைய பர்ஸு அதுக்குள்ளேயே இருக்குது. பர்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நகை அட்டை வச்சுருக்கேன், பேங்க் புக்கு இருக்குது. அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பால் எடுத்துகிட்டு வந்த வாட்டர் பாட்டிலு, நெக்ஸ்ட்டு இதில் வந்து சாதம் குழம்புலாம் எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் 2. இது 2 தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகலை. வீடு லாக் பண்ணியாச்சு. நம்ம வண்டி எடுப்போம். டிக்யூவில் வச்சிட்டேன் எல்லாமே. நம்ம பூச்செடி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் குருத்து வரல. இப்போ தான் மணல்லாம் கலந்து அழகாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மீன் தொட்டி பாருங்கள். எடுத்துகிட்டு வரும்போது ஆல்ரெடி இது உடஞ்சி தான் இருந்தது. இங்கே வந்து வீட்டில் இறக்கும்போது தன்சி மடியிலே எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இப்போ இது புது கிளாஸ் மாற்ற தான் போகிறேன். இந்த கிளாஸை தூக்கி நம்ம போட்டுருவோம். இன்னும் போய் விசாரிக்கல, சிதம்பரத்தில் யார் மாற்றி தருவாங்கன்னு இன்னும் போய் விசாரிக்கல. விசாரிச்சுட்டு இந்த மீன் தொட்டை தூக்கிட்டு போய் இந்த கிளாஸை தூக்கிட்டு இதில் ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வீட்டில் மீன் வளர்க்க போகிறோம். இப்போ ரெடி ஆயாச்சு. கேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், திரும்பி டோர் வந்து லாக் ஆகுது. ஓகே, வண்டியை ஃபஸ்ட்டு இறக்கி கொண்டு போய் கீழே விட்டுட்டு அப்புறம் கேட்டு லாக் பண்ணுவோம். பேங்க்லேருந்து கரெக்டாக ஒரு 2 மணி போல் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் இல்லை, எப்பவும் போல் வயலில் உளுத்தஞ்செடி அறுக்க போயிருக்கிறாங்க. கால் பண்ண அவங்க கொல்லைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு உளுத்தஞ்செடி அறுத்து தராங்களா, அதை கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு சிதம்பரம் போக சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி 20 கிலோ வாங்காமல் இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். மண்ணெண்ணெய் வாங்காமல் இருந்துச்சு, அதுவும் கேன்னு எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வயலுக்கு கிளம்புறோம். போயிட்டு அங்கே அம்மா எவ்வளோ உளுத்தஞ்செடி அறுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கட்டி கொடுக்குறாங்க, எப்படி வண்டியில் எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்கலாம். 20 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மண்ணெண்ணெய் வந்து இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். வீடெலாம் ரொம்ப கஜன்னு கிடக்கு. இங்கே இருந்த உளுத்தஞ்செடிலாம் எடுத்துகிட்டு போய் போட்டு அங்கே காயுது பாருங்கள். அந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா படுதா போட்டு காய வச்சுருக்குறாங்க. இப்போ அம்மா வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு வருவோம். அரிசி வாங்கிட்டு வந்ததை வச்சுட்டேன். வயலுக்கு இப்போ வந்தாச்சு. இவ்வளோ செடியை நான் எப்படி வண்டியில் வைக்கிறது? காலையிலேருந்து இவ்வளோ செடி அறுத்துருக்கீங்களா? இன்னும் இருக்கா? அதெல்லாம் அறுத்து இருக்கு. எங்கே இருக்குது மொத்தம்? நம்மளுக்கு எத்தனை ஏக்கருமா? 2.5 ஏக்கர். அங்காட்ட 1 ஏக்கர். இந்த சைடில் 2.5 ஏக்கர் இருக்குது, அந்த சைடில் 1 ஏக்கர் இருக்குது. ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அம்மா வந்து உளுத்தஞ்செடி அறுத்துருந்தாங்க. இப்போ ரோட்டுக்கு இந்தாண்டு சைடு 2.5 ஏக்கரில் அறுத்துருக்குறாங்க.
இப்போ நான் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. சொன்னால் வேற என்ன அரிக்க போகுது பாருங்க. என் முதுகில் வச்சு அழுத்தி எடுத்துகிட்டு போகணும். நம்ம வீட்டில் இந்த வருஷம் 2.5 ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மண்ணெண்ணெய் அரிசிலாம் வாங்கி வச்சுட்டேன், அங்கே வீட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த மாதத்துக்கு வந்து வாங்கணும். இது எப்படிமான வைக்க முடியும்? அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கேன் இன்னைக்குன்னு. முன்னாடி சொட்டர் போட்டுட்டு வருவான், தெரிஞ்சிக்காது. நல்லா வெய்ய அடிக்கிறதுக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்ததும் நல்லா என் முதுகு அரிக்க போகுது. முன்னாடி கொஞ்சம் செடி வச்சிரு, கீழே முன்னாடி வண்டிக்கு முன்னாடி கொஞ்சம் செடி வச்சிரு. பில்லு வேற அறுத்துறீங்களாட்டுங்க? ஆட்டுக்குட்டியா? பாருங்க, போர் மாதிரி வச்சிருக்கிறாங்க உளுத்தஞ்செடியை. தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நாங்கள் ரோட்டு துண்டுன்னு சொல்லுவோம். ரோட்டு துண்டு, அங்காண்ட சின்ன துண்டு, அதுக்கு அந்தாண்ட பெரிய தலைன்னு சொல்லுவோம். பெரிய தலை. இது வந்து கோணவாரை. இது வரப்பு வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கிறதுனால இதை கோணவாரன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அங்கே நல்லா விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம வயல் இல்லை, இந்த வயலுக்கு இந்தாண்ட. இதில் மொத்தம் 3 துண்டு இருக்குது, இதில் ஒரு துண்டு இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ரோட்டு துண்டு இருக்குது பாருங்கள், இது ரோட்டு துண்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ரோட்டு துண்டு. அப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற வயல் நம்மளது கிடையாது. இந்த துண்டுக்கு அடுத்த துண்டு நம்மளது கிடையாது. அதுக்கு அந்தாண்ட 2 துண்டு நம்மளுது. ஆல்ரெடி நான் வந்து உளுத்தஞ்செடி அங்கே அறுக்குறாங்கன்னு சொல்லி நான் ஒரு டைம் வந்து வீடியோ போட்டிருந்தேன், தெரியும் உங்களுக்கு. அந்த வழியாக தான் நான் போய் தட்டைப்பயிறு, உளுத்தஞ்செடி, பில்லு அறுத்ததெல்லாம் வந்து நான் போட்டிருந்தேன், பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு விளைஞ்சிருக்குன்னு. ஆக்சுவலி நான் உள்ளே போயே காமிக்கிறேன். இது எங்கள் ஊர் சுடுகாடு. இங்கெல்லாம் உளுத்தஞ்செடி நல்லா பட்டு போய் நிற்கிது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா டெய்லி வந்து அறுத்தாலும் சீக்கிரம் அறுக்கவே முடியாதுங்க. பார்த்தீங்களா? ஃபுல்லாக அப்படியே பாருங்க, இப்படி பட்டு போய் நிற்கிது. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் 1 வாரத்தில் நம்ம நெல் வந்து அறுவடை பண்ணிடலாம். எந்த அளவு விளைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா? இதிலேருந்து 3 துண்டு நம்ம வயல். இது கோணவாரை. இங்கெல்லாம் உளுத்தஞ்செடி அறுத்துட்டாங்க, அதிகமாக இல்லை, 1-2 செடி தான் நிற்கிது. இந்த சைடெலாம் அறுத்துட்டாங்க. நெல் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? கருது, நெல் கருது. இன்னும் 1 வாரத்தில் அறுவடை பண்ணிடுவோம். அங்கே அம்மா உளுத்தஞ்செடி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே விளைச்சல் வந்து நெல் தான், வேறு எதுவுமே கிடையாது. நெல், வரப்பில் உளுந்து வந்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம வயல் இதில் 3 துண்டு, இது ஒன்று, இதுக்கு அந்தாண்ட 2 துண்டு இருக்குது, ரோட்டு துண்டு ஒன்று இருக்குது, சின்ன துண்டு. ரோட்டுக்கு அந்தாண்ட ஒரு காணி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். போன வீடியோஸ்லேயே நான் போட்டிருந்தேன். உளுத்தஞ்செடி அங்கே தான் அறுத்துருந்தாங்க அம்மா. குறைஞ்சது ஒரு 2.5 ஏக்கர் நம்மளுக்கு சொந்த வயல்னு அம்மா சொன்னாங்க. இப்போ 2.5 ஏக்கர் நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம். அந்த 2.5 ஏக்கரில் தான் இப்போது விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இப்போ நான் வருவேனான்னு தெரில, வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து விளாக் போடுறேன். இப்போ அங்கே அம்மா வந்து உளுத்தஞ்செடி கட்டிட்டாங்க, நம்ம போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பயங்கரமாக வெயில் அடிக்குது, பட் இங்கே வெயில் அதிகமாக தெரியல, காற்று அடிக்கிறதுனால. இப்போ உளுத்தஞ்செடியை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா வரல, அம்மா வந்து இன்னும் உளுத்தஞ்செடி அறுக்க போகிறாங்க. ஈவினிங்காக 5 மணிக்காக தான் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நான் உளுத்தஞ்செடியை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அவங்க நிறையா கொல்லையில் உளுத்தஞ்செடி பட்டு போயிருக்கு, அறுக்கணுன்ட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சும்மா தானே இருக்கணும், அதனால் அறுத்துட்டு ஈவினிங்காக அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த உளுத்தஞ்செடியை நான் எடுத்துகிட்டு எப்படி போக போகிறேன்னு தெரில. முன்னாடி அம்மா வந்தாங்க, பிடிச்சிட்டு உக்காந்துருந்தாங்க. இப்போ இந்த செடியை மட்டும் நான் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். கட்டியா செட்டுக்கு வண்டியை நான் திருப்பிக்கணுமே. இது முன்னாடி வச்சுக்கலாமே.
நான் வண்டி திருப்புறோம். நான் உக்காந்ததுக்கப்புறம் வைக்கணுமா? உட்காரு. இப்போ அந்த ஒரு கட்டு உளுத்த செடியும் பின்னாடி பாருங்க வச்சுட்டாங்க. இப்போ என் முதுகில் அணைச்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் போடணும். அந்த செடி எடுத்து போயிடலாம். இன்னொரு நடை வர சொல்லிடுறாங்க. போய் போட்டுட்டு திரும்பி இன்னொரு நடை வந்து இந்த டைம் அம்மா வரல, செடி மட்டும்தான் எடுத்துட்டு போகிறோம். இப்போ பின்னாடி ஒரு கட்டு வச்சாச்சு. முன்னாடி ஆட்டுக்கு ஒரு பண்ண புல்லு கம்மியாக வச்சுருக்குறாங்க. கிளம்பியாச்சு. போட்டுட்டு திரும்பி வரணும். ம் கட்டு வந்துடுறா. இந்த இது இருக்குல்ல கருப்பு கவுரு, இது எடுத்துருவா. சரி, வரும்போது எடுத்துட்டு வரோம். இது அப்படியே கேட்டுக்குள்ள பிள்ளை அங்கேயே கட்டி வை, நான் அங்கேயே வண்டி எடுத்துட்டு வரோம். கவுரு வந்தால் தான் கட்டலாம். சரி, கவுரு வந்து ஒரு கட்டிக்கலாம். அது ஒரு 2 பேரும் கட்டி வந்து. ஸோ இப்போது சேஃபாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தூக்கி அங்கே போட போகிறோம் உள்ள. ஸோ தூக்கிட்டு தான் இதை தூக்கி இங்கே போட்டுரும். திரும்ப வயலுக்கு வந்துட்டேன். பாருங்கள், அம்மா வந்து கயிறு ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் கட்டி கொடுத்த அந்த பேப்பர் தான் இப்போ அம்மாவுக்கு கயிறு மாதிரி எனக்கு கட்டி கொடுத்தது. இப்போ இங்கே கொஞ்சம் செடி இருக்குது, அங்கே கொஞ்சம் செடி இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே அறுத்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், தெரியுங்களா? நம்ம அங்கே போய் பார்ப்போம். இது இங்கே வைப்போம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு. ஒரு டைம் நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வழியாக தான் நம்ம வயலுக்கு ஃபுல்லாக தண்ணி வர்றது, இந்த வழியாக தான் வரும். இப்படி போனால் அங்கே ஒரு 2 துண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்படி போனால் இந்த சைடில் இருக்கிற ஒரு 3 சொல்லியிருந்தேன். அப்புறம் 1 4 துண்டு இருக்குது. இதோட சேர்த்து 5 துண்டு இந்த சைடில். இப்போ அங்கே அறுத்துட்டு இருக்காங்க. இப்போ 2வது நடை வந்திருக்கேன். அவங்களே வராங்க. இப்போ இங்க இருந்த செடியெல்லாம் அறுத்து கொடுத்துருக்காங்க போல. பாருங்க, அப்படியே அறுத்தது தெரியுது பாருங்க. பில்லு ஒரு பண்ண அறுத்தது, செடியாக அறுத்ததெல்லாம் காஞ்சி போனதை மட்டும் அறுத்துட்டு பச்சை செடியெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்க. அறுப்பார்த்ததுக்கப்புறம் இதை அறுத்துருவாங்க. ஆனால் அறுப்பார்த்ததுக்கப்புறம் ஆடுலாம் வைக்காது. ஆடு மாடுலாம் கொண்டு வந்து மேய்ச்சிடுவாங்க. அதுக்குள்ளே உளுத்த செடியெல்லாம் அறுத்துக்கணும். இன்னும் 1 வாரம் கிட்டத்தட்ட இருக்குது அறுக்கிறதுக்கு. அதனால இந்த பச்சை செடியெல்லாம் விட்டுருக்குறாங்க. அதில் இருக்கிற காய் வந்து கொஞ்சம் நெத்தாயிடும் ஒரு 1 வீக்கில். அம்மாவே வராங்க. ஆக்சுவலி இதுதான் நம்ம வீட்டு நாத்தாங்கால். இதில் தான் நாற்றே விடுவாங்க. இதில் தான் நாற்று விட்டு எல்லா கொள்ளைக்கும் நாற்று தூக்கிட்டு போய் வச்சு நடுறது. தூக்கிட்டு வராங்க ஒரு பண்ணை. இப்போ அம்மாவும் வீட்டுக்கு வராங்களாம். அதனால் இப்போ ஒரே வழியாக நம்ம வந்து போகிறோம். அங்கே பில்லுங்க இருக்குது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டே போயிடலாம். அங்கே போகணும். அப்படியே வண்டியில் போய் கட்டி வச்சு அப்படியே எடுத்து வந்துடலாம். இதை கட்டி வச்சுட்டு போயிடலாமே. அந்த செடியை போய் கொல்லியில் கிடக்கா? எங்கே? எந்த கொல்லை? எந்த இடம்? பெரிய தலையா? அம்மா ஈவினிங்காக வரேன்னு சொன்னாங்க. இப்போ என் கூடயே வந்துடுறாங்களாம். இப்போ ஒரே நடையாக தான் போகிறோம். இன்னொரு பண்ணை வந்து உளுத்தஞ்செடி உள்ளே அறுத்து வச்சுருக்காங்க போல். அது போய் கட்டி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க. நான் அப்படியே வண்டி நிப்பாட்டி வண்டியோட நிழலில் உட்காந்துருக்கேன். நாங்கள் உற்பத்தி பண்ணுற நெல் உளுந்து தான் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதை வந்து சாப்பாடாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த உளுத்தஞ்செடியை போட்டுட்டு அங்கே இன்னும் ஒரு பண்ணை இருக்கு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அருவா இருக்கான், தண்ணி பாட்டெல்லாம் இருக்கான். ஒரே டைமாக எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்படியே இங்கே வண்டி நிப்பாட்டி அப்படியே வண்டி நிழலில் ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். இந்த பூ பாருங்க, இது வந்து என்ன பூ? அழகாக இருக்கு பாருங்க. இது என்ன கலர்? பர்பிள் கலர். எங்கே பார்த்தாலும் பாருங்க ஃபுல்லாக வந்து பர்பிள் கலரில் இருக்குது பூ. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த பூ தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பர்பிள் கலரில் இருக்குது பாருங்க. இது ஏதோ பூண்டு செடின்னு நினைக்கிறேன்.
எல்லாமே பர்பிள் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அம்மா அங்கே போனாங்க, இன்னும் உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவுமே பாருங்கள் பர்பிள் கலரில் அழகாக இருக்குது. மேலே பாருங்கள் சூப்பராக வந்து குருவிலாம் பறந்துட்டுருக்கு. காற்று நல்லா அடிக்குது. அம்மா பாருங்கள் இப்போ ஒரு பண்ண செடி எடுத்துகிட்டு வராங்க, கிளம்ப வேண்டியதுதான். இந்த இடத்துல தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். இப்போ ஒரு பண்ணை கட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் பில்லு இருக்குது, அதை முன்னாடி வச்சுக்கணும். இதை பின்னாடி வச்சுட்டு அம்மா உட்காந்துப்பாங்க. இப்போலாமா பசிக்குது. இப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். பாருங்கள் கொஞ்சம் பில்லு வந்து அறுத்து வச்சுருக்குறாங்க. இந்த பில்லை வந்து இப்போது இது எங்கம்மா வைக்கிறது? இவ்வளோ பில்லு இருக்குது. அங்கே அவ்வளோ உளுத்தஞ்செடி இருக்குது, பில்லு இருக்குது. இது அப்படியே குத்துமாச்சு இது. ஆஹா இப்போ நீ வரலையா? முதுகுல வச்சுக்கலாங்க. இது எப்படி இந்த கட்டில் நிற்கும்? யாராவது இந்த பேப்பரை போட்டு கயிறாக யூஸ் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் 3 துண்டு இருக்குது. நம்ம வயல் சொல்லியிருந்தேன், அங்கேயே நின்று சொல்லியிருந்தேன். ஸோ 5 1 2 3 4 5 நான் இதில் சொல்கிறேன். இந்த ரோவில் 3, அதில் 2 5. அதை வைக்க வேணாம், நான் கொண்டு வச்சுக்கிறேன். தலையிலே ஒத்துக்கிட்டு போவா? கொண்டு வச்சு கட்டி. ஓகே. எங்கள் ஊர் சுடுகாடு பாருங்க, பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். பசிக்கு வேறு இன்னும் சாப்பிடல, கஞ்சி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கஞ்சி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ இங்கே வந்து இதெல்லாம் கட்டி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னே தெரியல வேற. அங்கேயே நிறுத்திக்கலாம். இங்கே இவ்வளோ செடி இருக்குது, அங்கே ஒரு பண்ணை தூக்கிட்டு வராங்க. கொஞ்சம் செடி பாருங்க, எனக்கு அரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கவரை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த செடியும் அந்த செடியும் ஒரே கட்டாக கட்டி இங்கே வச்சுட்டு அம்மா உட்காந்துக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பில்லை கீழே வச்சாச்சு, அதுக்கு மேலே உளுத்தஞ்செடி வைக்கிறாங்க. உட்கார இடம் இருக்குமா? செடியாக அதிகமாக இருக்குது. இல்லை அப்பா வர சொல்லிட்டா. அம்மா கட்டப்பையில் கொஞ்சம் உளுந்து வச்சுருக்குறாங்க. சாப்பாடு எதில் எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. வாளியில் சாப்பாடு, கப்பில் குழம்புன்னு எடுத்து வந்து சாப்பிட்லான்றாங்க. அதை அப்படி இப்படி மாட்டி வச்சிடலாம். தண்ணி ஒரு பாட்டிலு. இப்போது கட்டணும், கட்டி தூக்கி வைக்கணும். இது எப்படி வச்சுட்டு உட்கார போகிறாங்கன்னே தெரியல. இப்போது ஒரு கட்டு பாருங்கள் கட்டியாச்சு. இதை இப்போது பேக் சைடில் வச்சு அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த கட்டு வண்டி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக செடி வச்சாச்சு. எனக்கு அரிக்க கூடாதுங்கிறதுக்காக பேப்பர் பாருங்கள் பின்ன பாருங்கள். ஒரு கட்டை எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செடி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. டாமி அப்போ உளுத்து செடியெல்லாம் லீவில் போட்டுட்ருக்காங்க. சரி போயிட்டாரா? சரி. அம்மா வீட்டிலேருந்து கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் இப்போது சிதம்பரம் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு 3:30 மணி போல் வண்டி எடுத்தோம். 4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது பசங்க வர டைம் கரெக்டாக மணி 4:45 ஆக போகுது. வரும்போதே பசங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பேங்க்கு போயிட்டு நகைக்கு வட்டி கட்டிட்டு
திரும்ப அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கடையில் அரிசி மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுட்டு அம்மாவுக்கு வயலில் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் 4:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்க வர டைம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக டைம் பாருங்கள், 5 மணி ஆகுது. பசங்க வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சாப்பிட உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கு பரோட்டா? சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே இப்போ சிதம்பரம் ஒரு ஸ்மால் பர்ச்சேசிங்க்கு இப்போ கிளம்பணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுமே இப்போ சிதம்பரம் கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பர்ச்சேசிங் இருக்குன்னு. என்ன பர்ச்சேசிங் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பசங்களை நம்ம இந்த வருஷம் புது ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். புது ஸ்கூலில் சேர்த்ததும் இந்த வருஷம் ஆனுவல் டே வைக்கிறாங்க. அந்த ஆனுவல் டேவில் பசங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்காக அவங்க வந்து அமௌண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும், அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. தர்ஷனுக்கு 1000 ரூபா பே பண்ணேன், தன்ஷிக்கு 1500 ரூபா பே பண்ணியிருக்கேன். 2 பேருக்குமே ஆனுவல் டே டான்ஸ் ஆடுறதுக்காக ட்ரெஸ் வந்து ஸ்கூல்லே எடுத்துட்டாங்க. கேவிடெக்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ 2 பேர் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஒரு ட்ரெஸ்ஸு தன்ஷிக்கு வந்து கை தைக்கணும். நெக்ஸ்ட்டு அவள் ஆடுறதுக்காக நெத்து சுட்டி தோடு செயின் நிறைய கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் இப்போ கிளம்பியிருக்கேன். இன்னும் 2 டேஸில் அவங்களோட ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாமே நான் முடிச்சாகணும். இப்போ பசங்களோட ட்ரெஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். தர்ஷனுக்கு கோட் ஷூட்டு, தன்ஷிக்கு வந்து சோழியம்மா. இப்போ தன்ஷி காமிப்பா, ஓப்பன் பண்ணி காமி. தன்ஷியோட ட்ரெஸ்ஸை பாருங்க. இது வந்து ஸ்கர்ட், கலர் வந்து லைட் ப்ளூ கலராம்மா. மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா மேலே போடுறதுக்காக சோழி டைப்பில் இருக்கு பாருங்க. இந்த செலெக்ஷன் வந்து இவங்க மிஸ்ஸோட செலெக்ஷன் தான். தர்ஷனோட ட்ரெஸ்ஸும் அவங்க மிஸ்ஸு செலெக்ஷன். இங்கே எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஏன் உள்ள வைக்கிற? தன்ஷிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 40 சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தான். இதுக்கு ஒரு ஷால் வந்துடும். இப்போ அதை வச்சு காமி, ஸ்கேட்டையும் வச்சு காமி. காமி ஃபர்ஸ்ட் இது காமி, ஸ்கேட்டை வை. இப்போ இதுக்கு நான் போயிட்டு கை தைக்கணும். பிடிங்க. இதுதான் பாப்பாவுடைய ஆனுவல் டே ட்ரெஸ்ஸு. ஆனுவல் டே தர்ஷனோட ட்ரெஸ் பார்க்கலாமா? தர்ஷனுக்கு வந்து 8 நம்பர் சைஸ், பெரிய சைஸில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு பேண்ட்டு கோட்டு வந்துடுது பாருங்க. பசங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு எல்லாமே வீடியோவில் வரும். இன்றைக்கி போயிட்டு எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். பசங்க டான்ஸ் ஆடுறதுக்காக. தர்ஷனுக்கு எதுவும் இல்லை, தன்ஷிக்கு தான் இப்போ நான் வந்து நெத்துச்சுடி தோடு, கழுத்துக்கு செயின், வளையல், ஸோ நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ கிளம்பலாமா? ட்ரெஸ் எடுத்துக்கோ, கை தைக்கணும். ஓகே, கிளம்பியாச்சா? இப்போது ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. செப்பல் போடுறா? செருப்பு போட்டு வா. நல்ல பையனாக இருக்கும்னா செப்பல் போட்டு வந்தால் தான் நீ நல்ல பையன். கேட்டை ஓப்பன் பண்ண. தர்ஷனோட ஷர்ட்டும் பிடிக்கணும், கையில் வச்சுக்கோ. ஒரு டோர் மட்டும் திறந்தா போதும். கையிலே வச்சுக்கோ. இப்போ போனதும் தைக்க தான் போகிறோம். டேய், அந்த கேட் உடனே வருதுல்ல. இப்போ வலையில் எடுக்க வந்திருக்கோம். போ கம்மி. இது மட்டும் கொக்கி போட்டுக்கோங்க. கொக்கி டைப் அது மட்டும் போட்டு.
இதோட ப்ரைஸ் பார்க்க எப்படி ப்ரைஸ் பில்டிங் போடா ये सब சிதம்பரம் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே லைவாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணி என்னால் பேச முடியல. பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. செலவு மட்டுமே ஒரு 2500 கிட்டத்தட்ட ஆகிருக்கு. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது 3 வந்து மொத்தம் 4 பில்லு இருக்குது. 4 இடத்துல நம்ம பில் பண்ணி வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பேக் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கவர் பை தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பேக் எடுத்துட்டேன். இதோட ரேட்டு இங்கே பில்லு இருக்குமே பாருங்க. பேக் வந்து 338 ரூபா. இதோட ரேட்டு 338 ரூபா. அடுத்த பில்லு பாருங்கள், 347 ரூபாய்க்கு ஒரு பில்லு போட்டிருக்கேன். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த பவுடரோட ரேட்டு வந்து 159 ரூபா இந்த பவுடரு. அடுத்து சோப்பு வாங்கியிருக்கேன். சிந்தால் சோப்பு வந்து 37 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து ஷீக்கா வந்து ஒரு ரோல் எடுத்துருக்கேன், 35 ரூபா. தைலம் வாங்கியிருக்கேன். தைலத்தோட ரேட்டு வந்து 115 ரூபா. இந்த கோடாலி தைலம் 115 ரூபா. அடிக்கடி தலைவலி வரும், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கோடாலி தைலம் வாங்கியிருக்கேன். இந்த பில்லு இங்கே வச்சிடலாம். அடுத்த பில்லு பாருங்கள், 811 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் பாருங்கள். பொட்டு, லிப்ஸ்டிக்கு, கிளிப்பு, நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடரு, ஐலைனரு, ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீமு, ஜட பேண்ட்டு, ஐலைனரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து 811 ரூபா. இந்த பில்லு எங்கே வச்சிடலாம். இந்த பில்லு பாருங்கள், சம்பந்தம் ஃபேன்சி கடைக்கு போயிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டே. ஜடை ஆர்ட் பூ, இந்த பூ வந்து 175 ரூபா. இதே போட்டிருக்கு பாருங்கள் ரேட்டு 175 ரூபா. தன்ஷிக்கு இந்த பூவே வாங்கியாச்சு தலையில் வச்சு பின்னுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டிக் சுட்டி 112 ரூபா போட்டிருக்காங்க. இந்த நெத்து சுட்டி நம்ம வாங்கியிருக்கோம் தன்ஷிக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆண்டிக் ஜோக்கர் போட்டிருக்காங்க, 258 ரூபா ரேட்டு. 10% டிஸ்கவுண்ட்டில் 232 ரூபா போட்டிருக்காங்க. இந்த செயினும் தோடும் ஜிமிக்கி மாடலில் தோடு வந்துடும், இந்த செயின் வந்துடும். இதுதான் தன்ஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதனால் இது ஒன்று எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைடு மாட்டல் எடுத்துருக்கோம். சைடு மாட்டல் வந்து 175 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. டிஸ்கவுண்ட் போக 166 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கு பாருங்க. இந்த சைடு மாட்டல் நம்ம வந்து எடுத்துருக்கோம் தன்ஷிக்கு. அடுத்து லாஸ்ட்டு பாருங்க, வளையல். வளையல் வந்து 198 ரூபா போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் போக 178 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வளையல். எல்லாமே கோல்டன் கலரில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பொருள் பாருங்கள், 2500 ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் ஒன், பாப்பாவோட ட்ரெஸ் வந்து தைக்க கொடுத்துருக்கேன். இங்கேயே தான் கொடுத்துருக்கேன், டெப்போ சைடு. அவங்க வந்து இந்த கை தைக்கிறதுக்காக லைனிங் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. லைனிங் வந்து 25 ரூபா, 1/2 மீட்ரு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வரும்போது கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை நாளைக்கு தான் கொடுத்து தைக்கணும். ட்ரெஸ்ஸு கடையிலே இருக்குது. இன்றைக்கி மொத்த பர்ச்சேசிங் இவ்வளோ தான். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பிளாகில் இப்போ போட்டிருந்தேன், பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த பிளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.